ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ஏப்ரல் 23 ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தானே சூப்பராக ப்ராக்டிஸ் எடுத்துடுறாங்க பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக. ஸோ அன்றைக்கி ஃபைனல் எல்லாருமே கிளம்பி நேராக காலேஜுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகி போயிருக்காங்க விளையாட்டு பார்க்குறதுக்காக. இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியா ஒரு வழியாக காலேஜில் நம்ம சாருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமாக சாருக்கு தெரிய வருது இப்படி தனம் கள்ளத்தனமா விளையாடுறா இன்னைக்கு ஃபைனல் அப்படின்னு. ஸோ எப்படியாச்சும் சார்வோ வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கையும் களவுமா மாட்டி விட்டு தனத்தை எப்படி வழி நடத்தினது மாயா தான்னு கோர்த்து விட்டு மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல தனம் திட்டம் போடுறாங்க. எங்க பார்த்தோம்னா நேரா சாரு சீனோட அம்மா கிட்ட வட்டி வைக்கிறாங்க. இப்படி நம்ம தனம் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தா அவளை விளையாட தூண்டி இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் மாயா கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படியாச்சும் இன்னைக்கு போனோம்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியும்னா தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால எப்படியாச்சும் தனம் விளையாடுறது தடுத்து நிறுத்தியே ஆகணும். அதே மாதிரி மாயாவால இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதும் கவலைப்படாதமா, அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவளக்காய் கிடைச்சிருக்கு. இதை சாக்கா வச்சு அந்த மாயாவனை துரத்தி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னுட்டு நம்ம சாரோட அத்தை அதாவது சீனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஐயோ ஐயோ, இந்த மாயா இத்தனை நாளா பண்ணதெல்லாம் நல்லது அது தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே, இன்னைக்கு யோசியர் சொன்ன மாதிரி அது நடந்துருச்சு. எது நடந்துருச்சு அப்படின்னு ரமணி பாட்டி கேட்குறாங்க. நம்ம தனம் எவ்வளவு அடக்கொழுக்கமா இருந்தா. அன்னைக்கு கூட நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டினே இல்லை, என் புருஷன் கூட உடந்தையா இருந்து அந்த தனத்தை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஏய், என்ன பேசிட்டு இருக்க, புரியுற மாதிரி சொல்லு. என்ன ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு காலேஜ்ல தனம் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ரகுவரம் போட்டு திட்டுறாங்க. இங்க பாருன்னு நீ என்ன திட்டிங்க எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தனம் இவ்வளோ கேவலமா நடக்கிறதுக்கு காரணம் அந்த மாயாதான் தூண்டி விட்டு இப்படி நம்ம பொண்ணை வழி நடத்திட்டு இருக்கா. இதுல அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அவ பண்றது நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கணக்கு தெரியுதாங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்க. மாயா அப்படி பண்ணா கண்டிப்பா நம்புவான், ஆனா தனம் அப்படி பண்ணக்கூடிய ஆளு இல்ல. அதே மாதிரி யார்கிட்ட போய் சொல்லவும் மாட்டா, யாரையும் ஏமாத்தவும் மாட்டாங்கிற மாதிரி ரமணி பாட்டி ரகுரம் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல நம்ம சீனோட அம்மா சரின்னு நீ சொல்ற மாதிரியே வர, நம்ம தனம் ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா இன்னைக்கு மாறி இருக்கானா அதுக்கு மாயாதான் காரணம்னு. என் பேச்சுல உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்களே போய் காலேஜ்ல பாருங்க. பாரு, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு அவ்வளவுதான், இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லாருமே கிளம்பி நேரா காலேஜுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா விளையாட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்க இந்த பக்கம் நம்ம தனத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தா அந்த கோச் அவங்க ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவ ஜெயிக்க போறதுல கோச்சை ட்ரைனிங் கொடுக்கல, இவனால எப்படி ஜெயிக்க முடியும்னு இங்க பார்த்தோம்னா நம்ம மாயா முறைச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா உன்னால ஜெயிக்கவே முடியாது தனம், ஏன்னா உன் மனசுல உன் மனசு ஒரு நிலையில இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம தனத்தோட கோச்சும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி சீனோட அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம குடும்பமே வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, என்ன என் அப்பா என்ன ஊக்கப்படுத்தாம போயிட்டாரே அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கேங்கிற மாதிரி தன்னை ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ விளையாடு, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொன்னதும் விளையாட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்க பார்த்தோம்னா நம்ம ரகுராம் பாண்டியும் வந்தது. இன்னொரு பக்கம் தனம் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி கட்டத்துல நம்ம தனம் ஜெயிச்சிடுவாங்க. சரியா ஜெயிக்கிற டைமா பார்த்து எல்லாருமே ஜாலியா நம்ம தனத்தை தூக்கி கொண்டாடுவாங்க. பார்த்தோம்னா ரகுராம் எல்லாருமே அந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தனத்தை அந்த ட்ரெஸ்ஸோட பார்த்து ரகுராம் செம அதிர்ச்சி ஆவாங்க. இன்னொரு பக்கம் போட்டியில ஜெயிச்சதுக்காக எல்லாருமே கொண்டாடுவாங்க நம்ம தனத்தை. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.